பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா, திவ்யாவோட நிலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் திவ்யாவை வந்து வீடே சேர்ந்து அவங்கள எதிர்க்கிற மாதிரியும், அவங்க சோலோவாக நின்று அவங்க கத்தி ஒரு பாயிண்டில் அழுது அவங்களோட அந்த குரலே உடஞ்சிருச்சு. அவ்வளோ ஒரு கத்தி அவங்களால சண்டை போட முடியல. அவங்க பக்கம் யாருமே நிற்கலை அப்படின் போது தனியாக நின்று திவ்யாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அங்கே ஒருத்தங்க உண்மையாக பேசினாலும் அவங்க மேலே நீங்கள் தப்பான அக்யூசேஷன் வச்சாலும் அவங்க கத்துறாங்க. அதனால திவ்யா கெட்டவங்க கிடையாது. ஒருத்தன் அழுகிறான், விக்ரம் அழுகிறான், என் ஒய்ஃபை தப்பா சொல்லிட்டாங்க, என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு நடிக்கிறான் அப்படின்றதுக்காக அவன் நல்லவன் கிடையாது. ஆனா அழுகிற பக்கம் நின்னாதான் பார்க்குறவங்க ஒருத்தன் அழுகிறான், அவனுக்கு போய் யாரும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காகவே எல்லாருமே போய் விக்கல் சைட் நிற்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த விஷயம் நம்ம ப்ரோமோல பார்க்கும்போதே நினைச்சோம், இவர் தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்றாரு, தேவையில்லாத ஒரு ட்ராமா பண்றாரு அப்படின்றது அப்பவே தெரிஞ்சது. ஸோ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. சேது சார் என்ன கேட்குறாருன்னா, இவங்க டிக்கெட் டு ஃபினாலே அடிக்க தகுதியே இல்லாதவங்க, நான் அடிக்கலனாலும் பரவாயில்ல, டிக்கெட் டு ஃபினாலே இந்த நபருக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம விக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் திவ்யா பேரை சொல்கிறாரு. அதற்கு அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மராக இருக்காங்க. லைக் அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, அந்த கேரக்டர் கொடுத்துறாங்கல்ல தில்லானா மோகனாம்பால், ஸோ அதை வந்து அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அந்த தில்லானா மோகனாம்பால் டான்ஸ் தான், டான்ஸே இவங்க பண்ணலை அப்படின்றார். அவங்க அன்னைக்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அது பரதநாட்டியம். தில்லானா மோகனாம்பால் கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டது பரதநாட்டியம். பரதம்ன்றது ஒரு அழகான கலை, அதை நான் ப்ராப்பராக கற்றுக்கல. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சால் அதை நான் நல்லா பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் அதை அசிங்கப்படுத்தக்கூடாது, அது தப்பு. அது உண்மைதானே? பரதநாட்டியம் அப்படின்றத நம்ம அதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு இருக்குது, அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது தெரியாதது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கே அவங்க பார்வதி கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. அதை விக்கல்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஓ, இதை சொன்னால் அப்போ திவ்யாவுக்கு கோபம் வருமா, நான் இதை தான் சொல்லுவேன் அப்படின்றதுக்காகலாம் அவங்க வந்து ஒரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர், அவங்க ரூல் பிரேக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்கள அக்யூஸ் பண்ணுறாரு. அண்ட் கனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்வதியை சொன்னாங்க, லைக் அவர் ரூல் பிரேக் பண்ணுவா, வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டா, சண்டை போட்டே நகர்த்தி போகணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கமருதீனும் பார்வதியை சொன்னாங்க, சுபிக்ஷாவும் பார்வதியை சொன்னாங்க, லைக் அவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இவங்க எல்லாருமே தங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஏன் பார்வையில் பார்வதி எப்படி இருக்கா, விக்கல்ஸோட பார்வையில் திவ்யா எப்படி இருக்கா, வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க பார்வையில் சொல்லும்போது திவ்யாவும் அவங்க பார்வையில் இந்த கமருதீன் எப்படி பண்ணுறாரு, இல்லை பார்வதி என்ன பண்ணுறாங்க, வினோத் என்ன பண்ணுறாரு, வினோத் யாரையும் வந்து ஒரு கேம் விளையாட விட மாட்டுறாரு, ஒரு டாஸ்க் பண்ணும்போதும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு அப்படின்றது. இப்படிப்பட்ட ஒரு நபர் டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கக்கூடாது, இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற ஒரு நபர் அடிக்கக்கூடாதுன்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு புரியவே இல்லை. அவங்க பாயிண்ட்டை பேசினா மட்டும் சேதுபதிக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு ரியாக்ஷன் வருதுன்னே தெரியல. உடனே அவர் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவாக வைக்கிறீங்க அப்படின்றாங்க. சார் எல்லாருமே அதைத்தானே சார் பண்ணாங்க. எல்லாரோட அவங்க பார்வையில், கனி பார்வையில் பார்வதி எந்த விதத்தில் தப்பாக தெரிஞ்சாங்களோ அதை அவங்க சொன்னாங்க. சுபிக்ஷா பார்வையில் எப்படி இருந்ததோ அதை சொன்னாங்க. விக்கல்ஸோட பார்வையில் வர்ஸ்ட் பர்ஃபார்மர், இவ கிடைக்கவே கூடாது, இவளுக்கு போய் டிக்கெட் ஃபினாலே கிடைக்கக்கூடாது அப்படின்னாரு. எப்படிங்க வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு முதல்ல எனக்கு திவ்யாவை சொல்கிறாங்கன்னே புரியல. முதல் வாரம் திவ்யா ஹோட்டல் டாஸ்க்கு வந்து மேனேஜராக இருந்தாங்க. அவங்க மேனேஜராக இருக்கும்போது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா வந்திருக்க கெஸ்ட் அது வந்து தீபக், மஞ்சரி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம நைட்டு வந்து மிட் நைட்டில் கேட்போம், ஆர்டர் கேட்போம், இவங்க செஞ்சு தராங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அதுக்காகவே திவ்யா, சுபிக்ஷா, பிரவீன் இவங்கெல்லாம் நைட்டு தூங்கவே இல்லை. அப்போது நைட்டு ஃபுல்லாக திவ்யா தூங்கவும் இல்லை, காலையில் மேனேஜர் ரோலும் பண்ணணும். அப்போ அன்னைக்கு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல இல்லையா? தில்லானா மோகனாம்பால் அந்த ரோல் பண்ணும்போது டான்ஸ் ஆடலை அப்படின்ற ஒரு குறையை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த நெக்லஸை பாதுகாக்கணுன்றதுக்காக நைட்டெல்லாம் அந்த பொண்ணு தூங்கவே இல்லை. ப்ளஸ் அவங்க ட்ரெஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், சாரீ வியர் பண்ணிவிட்டு சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பொண்ணுங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் அந்த பொண்ணு அந்த சாரீ ப்ளஸ் ஜுவல்ஸ் எதுவுமே நைட்டு, ஈவன் நைட்டு கூட கலட்டாமல் அந்த ஜுவல்ஸ் சாரீ அதை எல்லாமே போட்டுட்டும் நைட்டு தூங்குவாங்க. நைட் சில நாள் தூங்கலை, ஒரு நாள் தூங்கினாங்க, ஒரு நாள் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் சமைக்கணும், கிச்சன் டீம்ல இருந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் டான்ஸ் மேரத்தான்ல திவ்யா அண்ட் அமித் போய் 1 மணி நேரம் டான்ஸ் ஆடினாங்க. அவங்க எந்த இடத்துலையும் இவராது விக்கல்ஸாது அப்படியே டயர்ட் ஆனாலும் நான் மறுபடியும் எந்திரிச்சு வருவேன், எனக்கு டயர்டே ஆகாது, டயர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டுவார். ஆனால் பேசுறது மட்டும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் பிக் பாஸ்க்காக செய்வேன். அதாவது விக்கல்ஸ் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா, நான் மதிக்கிறேன் பிக் பாஸை, நான் மதிக்கிறேன் பிக் பாஸை, நான் மதிக்கிறேன் அப்படி
அப்படின்னு சொல்லி சொல்லி நான் மட்டும்தான் பிக் பாஸ் பேச்சை மதிக்கிறேன், நீங்க எல்லாம் மதிக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை மட்டம் தட்டுற நபர் தான் விக்கல்ஸ். அதே தான் அவர் பண்ணார். அந்த டான்ஸ் மேரத்தான்ல கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திவ்யா அண்ட் அமித் ஆடினாங்க. ஆனா அவங்க கூட அந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆயிட்டேன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. ஆனா அதை விக்கல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஓகே, உங்க உடம்புக்கு ஆட முடியாது தான் விக்கல்ஸ், இருந்தாலும் நீங்க ஆடினீங்க, பாராட்டுக்கள். ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள ஆடிட்டு இருக்கீங்க, வெளியே ஒருத்தன் கண்டுபிடிக்காம இருந்தால் அது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கன்சிஸ்டண்டாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு திவ்யாவை எப்படி சொல்ல முடியும்? 1.5 மணி நேரம் அவங்களும் தானே ஆடிட்டு வந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல நாள் நைட்லாம் தூங்காமல் அடுத்த நாள் போய் கிச்சன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது அவங்க ஒர்க்கு ப்ராப்ளம் வந்திருக்கா? பார்வதியாவது எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டாங்க, பிரச்சனை வரும். சாண்ட்ரா இது வரைக்கும் ஒன்றுத்தையுமே பண்ணது கிடையாது. வீட்டு வேலை சொன்னால் நான் செய்ய முடியாது. வீக்கெண்டில் சேது சார் அட்ரஸ் பண்ணாத வரைக்குமே சாண்ட்ரா போன வரைக்கும் எப்படி இருந்தாங்க? அப்படியே ஏதோ இளவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் வந்து சாண்ட்ரா திவ்யாவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க விக்கல்ஸ் கிட்ட. அவள் தலைவலின்னு ஒரு நாடகம் ஆடுறா அப்படின்னு. அது எல்லார்கிட்டையும் வந்து சொன்னது விக்கல்ஸ். ஸோ விக்கல்ஸ்க்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல திவ்யா அவள் கேமை நல்லா எடுத்துகிட்டு போகிறான்ற பயம் வந்துருச்சு. அதுக்காகவே திவ்யாவை டார்கெட் பண்ணுறாரு. இப்படி தான் அவர் வந்து திவ்யா பேரை சொன்னார். அப்போ திவ்யாவும் விக்கல்ஸ் பேரை சொல்லியிருப்பாங்க. எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ரூல் பிரேக் பண்ணுறேன், திவ்யா ரூல் பிரேக் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணாரு அப்படின்றத திவ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் புதாகரமாக வெடிக்குது. அப்போ தான் வந்து திவ்யா வந்து சுபிக்ஷாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ரூல் பிரேக் பண்ணுற அப்படின்றாங்களே, இப்போ நீங்கள் பண்ணதும் ரூல் பிரேக் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சுபிக்ஷா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உள்ளே போய் உட்காந்து பேசினோம், நான் அழுதுட்டு இருந்தேன், அதான் அவரும் பேசினார், நாங்கள் மைக் மாட்டி தான் பேசணும் அப்படின்போது மைக் மாட்டி பேசினாலும் உள்ளே இருந்து பேசக்கூடாது. அப்போ ரூல் பிரேக்னா விக்கல்ஸும் ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு, நான் அதை தான் மீன் பண்ணனே தவிர நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது தான் விக்கல்ஸ் உள்ளே வந்து அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த பிக் பாஸில் அப்படியே எல்லா பேச்சும் கேட்குறேன், பிக் பாஸ் சொன்னால் அடுத்த செகண்ட் அவரை கடவுளாக நினைக்கிற ஒரு நபர் நான் தான் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பார் இல்லையா. பட் திவ்யா கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, மக்கள் நீயே தான் ரூல் பிரேக் பண்ணிட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்ட உடனே அவர் உடனே சண்டை போடணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள டார்கெட் பண்ணி வராரு. அப்போ தான் நம்ம திவ்யா சொல்கிறாங்க, சரி நீ வந்து உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படி தேவையில்லாமல் ஒரு சண்டை போடாத அப்படின்னு. அப்போ தான் இவர் கேட்டார், ஏன் வீட்டில் சொன்னாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விக்கல்ஸ் கேட்கும்போது தான், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசிட்டு இருந்தீங்க, அப்போ நான் கிராஸ் ஆனேன், எனக்கு கேட்டுச்சு அப்படின்னாங்க. இந்த வீட்டில் நீங்கள் ரகசியம் அப்படின்றது எங்கேயுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் அவங்க எங்கேயோ கிராஸ் ஆகும்போது அவங்க அதை கேட்டிருக்காங்க. அதை தான் அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கே சொல்லிட்டாங்க. என்ன விக்கல்ஸ் வீட்டிலேருந்து சொல்லிட்டு போனனால இப்படி சண்டை போடுறீங்களான்னு போது, ஆமாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, நான் இன்னைக்குன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதைத்தான் இன்னைக்கு அவங்க சொல்லும்போது, ஓ அப்போ உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, ஒட்டு கேட்டிங்களா, நானும் என் பொண்டாட்டியும் பேசுறது ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு. ஏண்டா உங்கள் வீட்டில் வந்து விக்கல்ஸும் அவரோட ஒய்ஃபும் என்ன பேசுகிறாங்கன்னு யாரும் இங்கே கேட்கல. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க கிராஸ் ஆகும்போது நீங்கள் பேசுனது அவங்களுக்கு கேட்டுருச்சு. அப்படியே அவங்க சொல்லி கொடுத்து தான் நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு என் ஒய்ஃபை பற்றி எப்படி பேசலாம், என் ஒய்ஃபை பற்றி எப்படி பேசலாம், அவன் என்ன கண்டஸ்டண்டா, நீ யார் உள்ளே வந்து பேசுறதுக்கு அப்படின்னு எதுக்கு இந்த ஓவர் சீனு தெரியலையே. இந்த அளவுக்கு கண்ணை உருட்டிக்கிட்டு இப்படி வந்து சண்டை போடுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலையே. அவங்க வேற ஏதாவது அவங்க ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசினாங்களா, வேற ஏதாவது அவங்க தப்பாக பேசியிருந்தாங்கன்னா நான் தான் கண்டஸ்டன்ட், என்னை பற்றி நீ பேசலாம், என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு கோபப்படலாம். ஆனால் இந்த இடத்துல நீ இப்படி கேம் விளையாடுறதுக்கு உன் ஃபேமிலி உனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் காரணமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு உனக்கு எப்படி தெரியும்னு நீங்களாக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் நீங்களும் பேசினது நான் கேட்டேன்னாங்க. அதுக்கு உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறது. அண்ட் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அவர் வாண்டடாக இதை ட்ரிகர் பண்ணுறாரு, அவருக்கு ட்ராக் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை அப்படின்றதுக்காக கத்துறதும் அழுகிறதும், என்ன யாரும் கேட்கமா, அந்த அவளை யாரும் கேட்க மாட்டீங்க, என்னதான் வந்து கேட்குறீங்க அப்படின்னு இவர் அழுததும் எல்லாரும் அவர் பக்கம் போறாரு. ஒரு தடவை வியானா அண்ட் விக்ரம்குள்ள சண்டை வந்திருக்கும். வியானா அங்கே பாயிண்ட் பேசிட்டு இருப்பாங்க, பட் விக்ரம் அழுக ஆரம்பிச்சிருவார். எப்பா பாரு அம்மா சத்தியம், எதுக்கெடுத்தாலும் அம்மா சத்தியம் அம்மா சத்தியம்னு. ஸோ இப்படி அழுக ஆரம்பிச்சதுமே அழுகிறவன் பக்கம் தான் எல்லாருமே போய் நிற்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவன் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இன்னைக்கு திவ்யாவுக்கும் நடந்தது. எல்லாரும் உடனே வந்துட்டு அவள் அப்படிதான் ட்ரிகர் பண்ணுவா, அவகிட்ட நீ பேசாத அப்படின்னு வினோத் ஒரு பக்கம் பேசுறாரு. கமருதீன் வந்துட்டு மச்சான் மச்சான் ப்ளீஸ் மச்சான், அவளை பற்றி தெரியும் தானே, விடு மச்சான் அப்படின்றாங்க. சபரி வந்து ஒரு பாயிண்ட்ல நீ வந்து சுபிக்ஷா அண்ட் விக்ரம் உள்ள ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்றது தப்பா இருக்கு, சொல்லாது. அந்த பொண்ணு அப்படி மீன் பண்ணவே இல்லையடா, நீ எங்க இருந்துடா வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சபரி நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை இப்படி ட்விஸ்ட் பண்றியப்பா. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ரூல் பிரேக் பண்ணீங்க, 2 பேரும் அங்க உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து பேசினது தப்புன்றத அவங்க மீன் பண்ணாங்க. ஆனா நீ அப்படி சொல்லாத, அது தப்பா இருக்குன்னு இவரை ஒன்று
விஷயத்தை கிளப்பி விடுறாரு. அப்படி எல்லாருமே திவ்யாவை டார்கெட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? வினோத் வந்துட்டு இப்ப மறுபடியும் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா வினோத் என்ன பண்றாருன்னா நடுவுல வந்துட்டு இங்க பாருடா அவளை பத்தி தெரியும்டா, இப்படிதான் ட்ரிகர் பண்ணி நம்மளை பேச வைப்பா, நீ பேசாதடா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவருக்கு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திவ்யாவை குத்துறாரு. அப்ப அந்த இடத்துல யார் பேச முடியும்? தனக்காக திவ்யா தானே குரல் கொடுக்க முடியும். அண்ட் விக்கல்ஸ் அவங்கள துரத்தி போய் நான் பேசுவேன் நீ கேட்கணும், நான் பேசுவேன் நீ கேட்கணும்னு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாரு. அவங்க ஒரு பாயிண்ட்ல கத்தி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு தெரியல எந்த விக்கல்ஸ் உண்மை அப்படின்றது. அன்னைக்கு பிரஜின் சொன்னாரு, நானும் என் பொண்டாட்டியும் உள்ள இருக்கிறது உனக்கு குத்துது அப்படின்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடா, நான் வேணா பிக் பாஸ் கிட்ட கேட்டை திறந்து விட சொல்றேன், உன் வைஃபையும் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பிரஜின் உங்க வைஃபை, கேமுக்கு சம்பந்தம் இல்லாத உங்க வைஃபை அவர் இழுத்து பேசினார். அன்னைக்கு இழிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த விக்கல்ஸ் உண்மையா? அண்ட் அதே மாதிரி இவங்க திவ்யா அண்ட் சாண்ட்ரா அன்னைக்கு ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி மிட் நைட் 4 மணி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க. நைட் எல்லாம் உங்களை தூங்க விடல. நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஜெயிலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா உங்களை அப்படி நோஸ்கட் பண்ணாங்க, உங்களை ரொம்ப அப்யூசிவா பேசினாங்க. அப்பவும் சரி ரொம்ப பொறுமையா, இப்ப வரலையா சாண்ட்ரா, ஓகே சாண்ட்ரா அப்படின்னு போனீங்களே, அந்த பொறுமையா இருந்த விக்கல்ஸ் உண்மையா? இல்ல இன்னைக்கு திவ்யாவை சுத்தி நான் இப்படிதான் பேசுவேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும், நான் இப்படிதான் உன்கிட்ட வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற இந்த விக்கல்ஸ் உண்மையா? எந்த விக்கல் தான் உண்மை எனக்கு புரியல. ஒரு நாள் பார்த்தா அப்படியே ரொம்ப நல்லவனா படுத்துடுறாரு, ஓகேங்க சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை டார்கெட் பண்ணி வந்துட்டு இப்படி சண்டை போட்டு அவங்கள சார்ஜ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க வீடே எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாரும் என்கிட்ட வந்து கத்துறீங்க அப்படின்னு. யாருமே திவ்யா பக்கம் போய் நின்று அவங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க. அப்ப அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க கத்த வேண்டியதா இருக்கு. அண்ட் திவ்யா மேல இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திவ்யா தயவு செஞ்சு ஆப்பனண்ட் என்ன பேசுறான்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நீங்க சொல்றதை மட்டும் வச்சு உங்க மேல அவங்க இந்த வார்த்தையெல்லாம் திவ்யா சொன்னா இதை சொன்னா அப்படின்னு அவங்க உங்களை திருப்பறக்கு வழி இருக்கு. அதனால அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு அந்த பாயிண்டே அவன் சொல்றதை கேட்டு அந்த பாயிண்டே அவனுக்கு பேக் ஃபயர் ஆகுற மாதிரி அவன் உங்களுக்கு நல்லா தெரியுது, பச்சையா தெரியுது அவன் நடிக்கிறான்னு. அப்போ அவன் சொல்ற வார்த்தையை வச்சு நீங்க திருப்பி பேசணும் திவ்யா. ஏன்னா இந்த இடத்துல உங்க மேல தப்பே கிடையாது, அவரோட வைஃபை நீங்க தப்பாவே சொல்லலை. நீங்க இப்ப மாற்றமா இருக்கு, இந்த ஒரு மாற்றத்துக்கு காரணம் உங்க வீட்ல இருந்து கொடுத்த அட்வைஸா இதுதான். இதுல நீங்க அவங்க வைஃபை தப்பாவே பேசல, உங்களோட கேம் விக்கல்ஸோட கேமை பத்தி மட்டும்தான் நீங்க பேசியிருக்கீங்கன்னு போது அவரை பேச விட்டு நான் இதைத்தானே சொன்னேன், நீ ஏன் அதை ட்விஸ்ட் பண்ண அப்படின்னு நீங்க கேட்டிருந்துக்கலாம். பட் அதை விட்டுட்டு நீ வந்து நான் கேரக்டர்லெஸ், இல்லை நான் வந்து எமோஷன்லெஸ், இல்லை நான் வந்துட்டு என்ன வேணாலும் நீ என்ன சொல்லிட்டு போ, ஆனால் எனக்கு தெரியும் திவ்யான்ற எனக்கு தெரியும் நான் எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன், எவ்வளோ எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் டிசிப்ளின் டெக்கோரம் இல்லாமல் மற்றவங்க இருக்கலாம், ஆனால் நான் இருக்கேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னீங்க. அதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி அவர் என்ன பேசுகிறார், விக்கல்ஸ் என்ன பேசுகிறார் அப்படின்ற பாயிண்ட்டை வச்சு அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணலாம். பட் அது திவ்யாக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு மைனஸை திவ்யா டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு திவ்யாவை இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. ஏன்னா விக்கல்ஸோட நடிப்பை பார்த்து பலரும் இருந்துட்டு விக்கல்ஸ் பக்கம் போயிட்டு அழாத மச்சான் விடும் மச்சான் அவன் உன்னை இப்படி தான் ட்ரிகர் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. ஈவன் சாண்ட்ரா ரொம்ப நல்லவங்க மாதிரி திவ்யா கிட்ட போய் நீ 5 நிமிஷம் பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் திவ்யா அதை மட்டும் நம்பிடாதீங்க. எதிரியை கூட நம்பலாம், துரோகியை நம்ப முடியாது. சாண்ட்ரா அப்படிப்பட்ட துரோகி. உங்க தலைவலி அன்னைக்கு நீங்க ஜெயிலுக்கு போகாம எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்க கூடவே இருந்து பார்த்துட்டு உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க தான் சாண்ட்ரா. அண்ட் இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு வாரம் அப்படியே வீட்டில் இருந்த மாதிரி இருந்தோம், அது நமக்கு செட் ஆகலை, இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாருக்கும் போய் நல்லவளாக நிற்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை நம்பி எதுவுமே நீங்கள் பேசிடாதீங்க. இந்த வீடே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் உண்மையான குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க மக்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்போம். ஸோ ப்ளீஸ் திவ்யா நீங்கள் மறுபடியும் அதே சிங்கம் மாதிரி உங்கள் கேமை விளையாடுங்க. நரிகள் உங்களை பார்த்து ஊழவிடும், பட் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். விக்கல்ஸ் ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி திவ்யாவை வந்து அப்போஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.